ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். நான் வந்து கொஞ்ச நாளாக ஒரு மாதமாக எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால உங்களுக்கு வீடியோலாம் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் எல்லோரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் எல்லோரும் என்னோடய வீடியோ எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து தேங்காய் பால் மட்டன் குழம்பு அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரோ பானை ஒன்று வச்சுருங்க. வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு அதில் ஸ்பைசி, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த கல்பாசி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அது வெடித்ததும் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே ஆனியன் வந்து நான் இப்போ வந்து நான் 3/4 கிலோ 700 கிராம் மட்டன் எடுத்துருக்கோம். இப்போ அதுதான் நான் போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 1.5 பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயமும் ஒரு 1/2 வெங்காயமும் எடுத்துருக்கேன். எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி அதை இதில் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா செவந்ததும் நல்லா செவக்கணும். இது ரொம்ப 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 டேஸ்டியான ஒரு குழம்பு. இது ரொம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் 3 மிளகாய் நான் போட்டிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கணும். கீரி தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி, சும்மா ஒரு கொஞ்சமாக புதினா, ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான், நான் ஒரு 2 தக்காளி போடுறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, நான், பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பணியாரம் எல்லாத்துக்குமே, ஒயிட் ரைஸு, நெய் சோறு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூனு கரம் மசாலா அதை சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கலாம். இப்போ இதில் வந்து மட்டனை சேர்த்துடலாம். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி அந்த மட்டனை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. மட்டனுக்கு தேவையான உப்பை அதை போட்டு நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கணும். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு குழம்பு. இப்போ வந்து ஒரு தேங்காய் எடுத்து நான் நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முந்தி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக்சியில் நல்லா தேங்காய் அரைச்சிட்டு தண்ணி விட்டு பால் எடுக்கணும். அந்த பால் வந்து முதல்ல எடுக்கிற பால் வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. 2வது எடுக்கிற பாலை நம்ம இந்த மட்டன் கூட ஊற்றிடலாம் வேக விடுறதுக்காக. இது 2வது பால். நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு தேங்காய் நான் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் விட்டாச்சு. நம்ம 2வது எடுத்த பால் தான் நம்ம இப்போ மட்டனில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது நல்லா கொதித்ததும் இதை நம்ம மூடிடலாம். குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. போட்டு நல்லா மட்டன் எவ்வளோ நேரம் வேகணுங்கிறது, உங்கள் குக்கரில் எவ்வளோ வேகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு விட்டுருங்க. நான் வந்து ஒரு 4 விசிலை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். அதனால் லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சதுக்கப்புறம் நான் எடுத்தேன். ரொம்ப நல்லா வெந்திருக்கும். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதை மூடிடலாம். இப்போ வெந்துருச்சு, ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம தேங்காய் பால் விட்டு செய்ய போகிறோம். இப்போ நான் பாத்திரம் மாற்றிக்கிறேன், குக்கர்லேயே வைக்கல, நான் ஒரு பாத்திரத்தில் இந்த குழம்ப மாற்றிக்கலாம். இது சூப்பரான ஒரு கிரேவி. அது புரோட்டா, நான், ஒயிட் ரைஸ், பணியாரம், ஆப்பம், தோசை, இட்லி, சப்பாத்தி ஆளுக்கும். இது திக்கான பால். இப்போ விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு டிஃபனுக்கானா கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த லெவலுக்கு நம்ம ரைஸ்க்கு வைக்கிறதா இன்னும் கொஞ்சம் தண்ணியை குறைச்சி கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க, ரைஸ்க்கு வைக்கிறதா இருந்தால். இது டிஃபனுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் இந்த லெவலில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் டிஃபனுக்கு தான் செய்கிறேன், புரோட்டாக்கு. அதனால் இது நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப 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 சூப்பரான ஒரு கிரேவி இது. எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அதை அப்படியே சிம்மில் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு பால் விட்டு. இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு தேங்காய் பால் மட்டன் குழம்பு ரெடி. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.